ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அகர் வந்து 5 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 200 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 5 கிராம் அகரை அது கூட சேர்த்துட்டு இது வந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த புட்டிங்க்கு நான் வந்து அகரையே எடுத்துருக்கேன். இது வந்து பாடியை நல்லா கூல் பண்ணும். சம்மர் டைமுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த அகர் வந்து ஜஸ்ட் கரையிற அளவுக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து இதில் 6 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சுகர் கரெக்டாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதில் 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ சுகர் கரையிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். சுகரும் அகரும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் இதில் வந்து காய வச்சு ஆற வச்சுருக்க 200 ml பாலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாலை வந்து தண்ணி ஊற்றாமல் காய வச்சு எடுத்திருக்கேன். காய வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆறின பாலை 200 ml அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 200 ml வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அகர் கரையை விட்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை கரையை விட்டு அதுக்கப்புறம் 200 ml மில்க் ஆட் பண்ணிட்டு மில்க் வந்து ஒரு செகண்ட் கொஞ்சம் அதோட அந்த அகர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரோஸோட ஃபுட் கலர் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கும். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் பாலோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு கலர் பேல் பிங்க் கலர் வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். பாலை கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா ரோஸ் எசன்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, பாலை கொதிக்க விடும்போது தெரிஞ்சிடும். பால் கொதிக்கக்கூடாது. லைட்டாக சூடானோடனே ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் சூடு ஆற விட்டுட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்திருக்கேன். அதாவது இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு 3 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா இந்த மாதிரி சூப்பரான ரோஸ் மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு இதை வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் இந்த புட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.